இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா பருப்பு சோறு வைக்க போகிறோம். பருப்பு ஒரு டம்ளரு, பருப்பு அரை டம்ளரு, அரிசி ஒரு டம்ளரு, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, 2 வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா. குக்கர் அடுப்பு வச்சு விட்ருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கோம் குக்கரில். கடுகு, சீரகம், மிளகு போட்டு பொரியட்டும். கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த காயப்போ நறுக்க சூப்பரம் கொத்திக்கலாம். காய போட்டோம்னா எதுவுமே போட சாப்பிட சைடு செத்துக்க தேவையில்லை. வதக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். வதங்குது. மஞ்சள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, கிளறிக்கலாம். வாழைப்பூ இதில் 1 டம்ளர் தண்ணி அரிசி வச்சோம். 2 டம்ளர் தண்ணி வச்சோம். பருப்புக்கும் தண்ணிக்கு ஊற்றணும் கரெக்டாக. அவ்வளோதான். அரிசியை போட்டுக்கலாம். கிளறிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். குக்கர் மூடி எடுத்து மூடிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பருப்பு சாப்பாடு. திறப்போம். அப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பருப்பு சோறு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு முட்டைக்கோசு எல்லாம் போட்டோம்னா நம்ம சைடிஷ் தேவையில்லை. ஏன்னா இதுக்கு உருளைக்கிழங்கு வதக்கி சாப்பிட்டா சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பிள்ளை பிடிக்காத கூட சாம்பார் சாப்பிட பிடிக்காதவங்க கூட பிடிச்சிக்கிறோம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.